ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. நாங்குநேரி டோல்கேட் தான் நீங்கள் பார்க்கிங்க. டோல்கேட்டுக்கு பக்கத்தில், அதாவது நாங்குநேரி ஊரோட பின்பகுதியில் வரும். நாங்குநேரியிலிருந்து உங்களுக்கு திருச்செந்தூர் போடிய ரோட்டில் போகும்போது இடதுபுறமாக மூலக்கரைப்பட்டி ரோட்டில் போனால் அதிலிருந்து உள்ளே வரலாம். டோல்கேட் பக்கமாக இருந்தும் வரலாம். இன்னும் வேறு பாதைகளும் இருக்குது. முக்கியமாக நம்ம நாங்குநேரி பக்கத்தில் உங்களுக்கு மூலக்கரைப்பட்டி போகக்கூடிய பாதையிலிருந்து உள்ளே போகும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பாதை உங்களுக்கு 4 கிலோமீட்டரில் நமக்கு இந்த இடத்துல கொண்டு விட்டுரும். பாருங்கள், ஒரு குளத்தோட மேல் பகுதியில் என்னாக்க நான் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணுவேன். இடது பக்கம் இருக்கக்கூடிய வேலி போட்டிருக்க இடம் தான் நம்மளுடைய இடம். மொத்தம் இதில் 160 ஏக்கர் இருக்குங்க. பாருங்கள், இப்போ கீழே எடுக்க குளத்தங்கரையாக்கம், அது ஒரு குளமாக்கும். நான் இன்னும் ஃபஸ்ட்டில் வீடியோ எடுத்தது ஒரு குளமாக்கும். நல்ல செம்மண் வேலி போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே எந்த விதமான ஜம்பிங்கோ லீகல் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அடுத்த ஆட்கள் இப்போ என்ட்ரி போட்டு வச்சுருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஆளோட கையெழுத்து தான். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது அந்த அளவுக்கு நாங்கள் சொல்ல காரணம், ஓரளவுக்கு அதை செக் பண்ணனால சொல்லுவோம். இந்த மண் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இல்லை. இப்போ சோலார்களுக்காக நிறைய பேர் எடுக்காங்க. அப்படி சோலார்களுக்காக எடுப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரந்தநேரி எஸ்எஸ் ரொம்ப பக்கத்தில் வரும். ஒரு 3 கிலோமீட்டரில் கரந்தநேரி எஸ்எஸ் கிராஸில் போனால் உங்களுக்கு பிடிச்சிடலாம். அதுபோல் டோல்கேட் சைடு வரணுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துல இருந்து டோல்கேட் வரணுன்னா. இதுவே நம்ம நாங்குநேரி உங்களுக்கு அந்த மூலக்கரைப்பட்டி ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ரோட்டோடி போகிறதா இருந்தால் ஒரு 4 கிலோமீட்டரில் போய் சேரலாம். இது சிங்கிக்குளம் பக்கத்தில் உங்களுக்கு வரும். சிங்கிக்குளம், அதாவது நாங்குநேரி அடுத்து தான் சிங்கிக்குளம் இருக்குது. சிங்கிக்குளம் போகாண்டா அதுக்கு முன்னாலே உங்களுக்கு இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு இடம். முக்கியமாக இது ஒரு கையெழுத்து தான். அதாவது ஜம்பிங்கோ இல்லை இதை கலெக்ஷன் செய்து தான் வாங்கணும், 10 வீட்டை இருக்குதை ஒன்றா கலெக்ட் பண்ணணும், அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட்டா எல்லாமே அவங்க கிளியராக மாற்றி வச்சுருக்காங்க. விவசாயத்துக்கும் இது பண்ணிடலாம், உங்களுக்கு சோலாருக்கும் பயன்படுத்திடலாம். சோலாருக்கு நீங்கள் கரந்தநேரி எஸ்எஸ்ஸை பயன்படுத்துவதாக இருந்தால் கரந்தநேரி எஸ்எஸ்னுடைய பவர் 110/33 kV அதனுடைய பவர். வேறு உங்களுக்கு விவசாயம் விவசாயம் பண்ணலாம். வேறு எந்த கம்பெனிகள் வைப்பதற்கோ எதுக்குமே ஏற்ற ஒரு இடம். ஆனால் நல்ல ஒரு குளத்தோட கரையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நீரோட்டம், கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா. விலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா. இதுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு முகப்பு ஒரு 500 அடி வரும், பஸ் ரோடு முகப்பு. அதே போல் உங்களுக்கு பின்பகுதியில் பிளாட்டோட பாதை இதில் டச் ஆகும். ஆக இந்த இடத்துக்கு 2 முகப்பு இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் தார் ரோட்டு 500 அடி. ஓகே.